இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான தலைப்பை பத்தி பார்க்க போறோம். அது இந்தியாவில் சமீப காலமா பரவிட்டு வர ஆன்லைன் போலி பங்கு வர்த்தக மோசடிகள். இந்த மோசடிகள் சமூக ஊடக விளம்பரங்கள் மற்றும் மெசேஜிங் ஆப்கள் மூலமா அப்பாவி முதலீட்டாளர்களை குறி வச்சு நடக்குது. இந்த மோசடியில பல பேர் பல கோடி ரூபாய்களை இழந்திருக்காங்க. நீங்க ஆன்லைன் ட்ரேடிங் ஆர்வம் கொண்டவராக இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்து உங்க பணத்தை எப்படி பாதுகாப்பா முதலீடு பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது. ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடந்த சில மாதங்களா இந்தியா முழுசும் வர்த்தக மோசடிகளின் புதிய அளவு பரவிட்டு வருது. சமூக ஊடகங்கள், வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் போன்ற மெசேஜிங் தளங்கள்ல கவர்ச்சியான பளிச்சிடும் விளம்பரங்கள் மூலமா விளம்பரப்படுத்தி விரைவான மற்றும் பெரிய லாபத்தை உறுதியளிக்கிறாங்க. இந்த விளம்பரங்கள்ல பெரும்பாலும் பிரபலமான பங்குச்சந்தை நிபுணர்களின் புகைப்படங்கள் இடம்பெறும், அல்லது இந்த சலுகைகள் நம்பகமானதை தெரியறதுக்கு அவங்க போலி செய்தி கட்டுரைகளை பயன்படுத்துறாங்க. துரதிருஷ்டவசமா பல அப்பாவி முதலீட்டாளர்கள் இந்த மோசடியில் விழுறாங்க. ஏன்னா அதிக லாபம் சம்பாதிக்கலாம்ங்கிற வாக்குறுதிகளை அப்படி சாதாரணமா யாரும் புறக்கணிக்க மாட்டாங்க. விளம்பரங்கள் இலவச வர்த்தக உதவி குறிப்புகளை வழங்கலாம். பங்குகளில் முதலீடு செய்வதன் மூலம் நீங்க எளிதா பணம் சம்பாதிக்கலாம்னு பரிந்துரைக்கலாம். மக்கள் இந்த விளம்பரங்களை கிளிக் பண்ண உடனே அவங்க வாட்ஸ்அப் குழுக்கள் அல்லது டெலிகிராம் சேனலுக்கு ரீடைரக்ட் ஆவாங்க. அங்க அவங்க பணக்காரங்களை ஆக்குறதுக்கு கேரண்டி கொடுக்குற இன்சைடர் ட்ரேடிங் டிப்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது பங்குகளில் பணம் சம்பாதிக்க சிறந்த வழிகளை சொல்லி அதனுடன் சேர்த்து கூடுதல் பணம் முதலீடு செய்ய வற்புறுத்துவாங்க. ஆரம்பத்தில் இதெல்லாம் தெளிவா சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க அந்த வாட்ஸ்அப் குழுக்கள்ல சேர்ந்த உடனே மோசடியாளர்கள் ஒரு குறிப்பிட்ட ட்ரேடிங் ஆப்பை உங்களை டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. இங்கதான் தப்பு நடக்குது. அவங்க சொன்ன அந்த ஆப் அதிகாரப்பூர்வ சந்தை கட்டுப்பாட்டாளரான செபி, அதாவது செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவுடன் பதிவு செய்யப்பட்டிருக்காது. இங்க பிரச்சனை என்னன்னா, அந்த ஆப்புகள் செபியால் அங்கீகரிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்படுகிறதாங்கிறத செக் பண்ண பெரும்பாலும் யாரும் நினைக்கிறதில்ல. வாக்குறுதி அளிக்கப்பட்ட லாபத்தின் மேல பேராசைப்பட்டு எக்ஸைட் ஆயிடுறாங்க. ஆப் டவுன்லோட் பண்ண உடனே குறிப்பிட்ட வங்கி கணக்குல பணத்தை டெபாசிட் செய்ய சொல்லுவாங்க. மோசடியாளர்கள் உங்க பணம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்யப்படும்னு உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுப்பாங்க. மேலும் உங்க ஆப் வேலெட்ல லாபம் வந்திருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இந்த கட்டத்துல எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு, நம்ம நிறைய பணம் சம்பாதிக்க போறோம்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அது எல்லாமே ஃபேக். இந்த லாபம் எதுவும் உண்மை இல்லை. இது எல்லாம் ஜஸ்ட் நம்பர்ஸ் தான். மோசடிக்காரங்களுக்கு நீங்க திரும்ப திரும்ப முதலீடு செய்யறதுனால பெரிய லாபம் வரும்னு நம்பணும். நீங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை ரீச் பண்ற வரைக்கும் உங்களோட பணத்தை எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. பொதுவா 30ல இருந்து 50 லட்சம் வரை. இப்படி அழுத்தம் கொடுத்து மேலும் மேலும் முதலீடு செய்ய உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. இங்க இன்னும் மோசம் என்னன்னா, இந்த இல்லவே இல்லாத போலி லாபங்களுக்கு உங்களை வரி கட்ட சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து எப்படி அதிக பணத்தை கறக்கிறதுங்கிற மோசடியின் ஒரு பகுதி தான். இந்த மோசடி சமீபத்துல அசாம்ல வெளிச்சத்துக்கு வந்துச்சு. அங்க பல முதலீட்டாளர்கள் முன் வந்து வாக்குறுதி அளிக்கப்பட்ட வருமானம் எதுவும் கிடைக்கலன்னு புகார் கொடுத்தாங்க. இதுல அதிர்ச்சி ஊட்டும் விஷயம் என்னன்னா, அந்த மோசடி செய்பவர்கள் பெரும்பாலும் இளைஞர்கள். சிலர் 20 வயசுக்குள்ள இருக்கிறவங்க. அதிக வருமானம் வரும்னு நம்ப வச்சு நூற்றுக்கணக்கான கோடிகளை அவங்க மோசடி பண்ணியிருக்காங்க. அசாமில் ஒரு மோசடி மட்டும் 2200 கோடி. இது ரொம்ப பெரிய தொகை. மேலும் இந்த மோசடியாளர்களை நம்பினவங்களுக்கு இது ஒரு பேரழிவு. இந்த மோசடிகளிலிருந்து நீங்க எப்படி பாதுகாப்பா இருக்கணும்ன்றத பத்தி இப்ப பார்ப்போம். எந்த ஒரு பங்குச்சந்தை முதலீடு செய்யும் ஆப்பா இருந்தாலும் அது செபியால பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதிக லாபம் தரும் வாக்குறுதிகள் மேல எச்சரிக்கையா இருங்க. பங்குச்சந்தை முதலீடுனாலே ஒரு ரிஸ்க் தான். எனவே எந்த ரிஸ்க்கும் இல்லாம உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும்னு யார் சொன்னாலும் அது கண்டிப்பா ஒரு ஸ்கேம் தான். மீண்டும் மீண்டும் முதலீடு செய்ய சொல்லும் ஆப்புகளை கண்டிப்பா நம்பாதீங்க. பணப்பரிமாற்ற முறைகளை பாதுகாப்பா கையாளணும். எந்த ஆப்லையும் காசு அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த ஆப்போட டீட்டெயில்ஸை ரொம்ப தரவா செக் பண்ணுங்க. இந்த மோசடிகள் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் இதுதான். அதிக லாபம் தரும் வாக்குறுதிகளை நம்பக்கூடாது. சமூக ஊடகங்களில் வரும் விளம்பரங்களை கண்மூடித்தனமாகவும் நம்பக்கூடாது. ஆபத்தான ஆப்புகளை டவுன்லோட் பண்ணக்கூடாது. தினம் தினம் அதிகரிச்சுட்டு வர இந்த மாதிரி மோசடிகள்ல இருந்து நம்ம ஏமாறாம பாதுகாப்பாக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.